வெல்கம் டு மை சேனல் பிரியாஸ் குக்கிங் தமிழ். இன்றைக்கி லஞ்சுக்கு ஒரு சூப்பர் டேஸ்டியான பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த குழம்பு செய்கிறதுக்கு கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு நல்லெண்ணெய் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் வடகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. நான் இன்றைக்கி 20 பூண்டு, 15 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு பூண்டையும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் முழுசாக சேர்க்காமல் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். இப்போ இது நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்க்கலாம். 2 பழுத்து தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதித்து வரணும். இது நல்லா கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். நல்லா திக்காகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ ரொம்ப டேஸ்டான பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இது ஒரு சூடான சாதத்துக்கு கூட சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இது கூட சைட் டிஷ்ஷாக வத்தல் வச்சு சர்வ் பண்ணுங்கள். அப்படிலாம் ஏதாவது பொரியல் வச்சு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி கோஸ் பொரியல் தான் செஞ்சுருக்கேன். அது கூட வச்சு சர்வ் பண்ணுறேன். இந்த கோஸ் பொரியல் ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பிரியாஸ் குக்கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.